வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் டிஎன்பிசிக்கான அண்ட் ரயில்வேஸ்க்கான மேக்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு எக்ஸாமுக்கே மேக்ஸ் சிலபஸ்ங்கிறது காமன். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் செஷன் தான் இது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கான முதல் கொஷின், 16 men can build a model in 35 days. How many days would it take for 25 men to complete? So first question படிச்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்க சால்வ் பண்ண, அதுக்கப்புறம் சொல்யூஷன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தோம்னா 16 பேர் சேர்ந்து 35 நாளில் ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா 25 பேர் சேர்ந்து அந்த குறிப்பிட்ட வேலையை ஒர்க் என்ன அப்படிங்கிறது கொடுக்கல. ஓகேங்களா? 25 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு டைரக்டாக ஃபார்முலா மாதிரி தான் m1d1 ஈக்குவல் டு m2d2. ஸோ m1ங்கிறது 16, d1ங்கிறது 35 டேஸ். அடுத்து ரெண்டாவது கண்டிஷனான m2 25, d2 நமக்கு கொடுக்கல, அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். 7 5, ஸோ 16 into 7. ஏன்னா ஆன்சர் பார்த்தோம்னா ஃப்ராக்ஷனில் தான் வரப்போகுது. ஓகேங்களா? 16 into 7ங்கிறது 16 into 5 80, 80 plus 32 112. 112 by 5 equal to d2. அப்போ d2ஓட வேல்யூ நமக்கு என்ன வருது? 222.4. கரெக்டுங்களா? அப்போ 25 பேர் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா 22.4 டேஸ்லேயே அவங்களால வேலையை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். கிளியர்? அடுத்து, the cash difference between the selling price of an article at a profit of 8% and 12% is 3 rupees. The ratio of two selling prices is. ஸோ கொஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இந்த ஆர்டிக்கிளோட விலை என்ன அப்படிங்கிறது கொடுக்கலங்க. ஆனால் இந்த ஆர்டிக்கிளை அவன் 8% ப்ராஃபிட்லேயும் இன்னொருத்தர்கிட்ட 12% ப்ராஃபிட்லையும் விற்றானா இந்த ரெண்டுக்குமான ப்ராஃபிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம்னா இது 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர்கிட்ட 108 ரூபாய்க்கு விற்கிறான், இன்னொருத்தர்கிட்ட 112 ரூபாய்க்கு விற்கிறான்னா இந்த இடைப்பட்ட கேஷ் அமௌண்ட் டிஃப்ரென்ஸுங்கிறது 3 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி டைப் சம் கேட்டிருந்தாங்கன்னா, கேட்டு ரேஷியோ ஆஃப் டூ செல்லிங் ப்ரைஸஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா ஷார்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரெயிட்டாக இந்த ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்குறீங்க. ப்ராஃபிட் நம்ம என்ன பண்ணுவோம், 108 ஈஸ் டு 1112. ரெண்டு ரேஷியோ தானே, ரெண்டு செல்லிங் ப்ரைஸஸ்க்கான ரேஷியோன்னு பார்த்தோம்னா ஒன்று 8% ப்ராஃபிட், இன்னொன்று 12% ப்ராஃபிட். இதை டைரெக்டாக சால்வ் பண்ணுறீங்க. 56 27 28. ஸோ ஆன்சர் டைரெக்டாகவே வந்துடும் 27 ஈஸ் டு 28. ஆர்எல்ஸ் என்ன பண்ணும், நம்ம ஆர்டிக்கிளோட விலையை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ன்னு வச்சு 112%க்கு விற்றுருந்தா இதுக்கு மைனஸ் இன்ட்டு 108. ஸோ இந்த ரெண்டு செல்லிங் ப்ரைஸஸ்க்கான டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா 3 rupees. ஸோ நம்ம இதுக்கான எக்ஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஆர்டிக்கிளோட ப்ராஃபிட் 8% ப்ராஃபிட்னா 12% ப்ராஃபிட்டுக்கு விற்றுருந்தாங்கன்னா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் ரேஷியோ எடுக்கணும். அதுக்கு டைரெக்டாக என்ன பண்ணலாம், கொடுத்துருக்க ப்ராஃபிட்டை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ரேஷியோவாக அப்படியே எழுதிருங்க. எழுதிட்டு சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? What is the correct ascending order of the given number? ஸோ ஒவ்வொரு நம்பரையுமே அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க, அதாவது ஏறு வரிசை ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆப்ஷன் கம்பேர் பண்ணலாம். ஆப்ஷனில் ஏதாவது எல்லாமே ஒரே வேரியபிளாக இருக்கா இல்லை வேறு வேறு நம்பர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கம்பேர் பண்ணலாம். 3/10 இருக்குது, 4/15 இருக்குது, அண்ட் 1/3 இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷனில் 4/15, 3/10, 1/3, 1/3, 3/10, 4/15.
ஸோ எல்லாமே வந்து காமனாக தான் இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு வேல்யூமே, இந்த 3 வேல்யூவை மட்டும்தான் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 வேல்யூக்குமே வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட் எழுதுறது ரொம்ப ஈஸி இல்லை. ஸோ 1/3னா நமக்கு தெரியும் 0.33 வரும். அடுத்து 3/10ங்கிறது வந்து 0.3ன்னு வந்துடும். அடுத்து 15/4, 15/4க்கு வந்து என்ன பண்ணலாம்னா 0 பாயிண்ட் வச்சோம்னா அண்ட் தென் 2, 30, ஸோ 10, 0 போட்டோம்னா 6, 90 அண்ட் ஃபர்தராக 6 போயிட்டுருக்கும். ஸோ அப்போ 0.26 வேல்யூவா. இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்களா. இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஓகேங்களா, 2 டெசிமல் பாயிண்டில் நம்ம வச்சுக்கலாம். அசெண்டிங் ஆர்டர் பார்த்தோம்னா 0.26 less than 0.30 less than 0.33. இப்போ ஃப்ராக்ஷன் பார்த்தோம்னா 0.26ங்கிறது வந்து 4/15. அடுத்து 0.30ங்கிறது வந்து 3/10. 0.33ங்கிறது வந்து 1/3. ஸோ இதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டர். ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். கிளியர்? The number of sides of a regular polygon whose interior angle is 150 degree. இந்த பாலிகன் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் பாலிகன் சம்ங்கிறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா டைரக்ட் ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு பாலிகனோட இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு பென்டகன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த பென்டகன் இருக்குன்னா இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இது வந்து இன்டீரியர் ஆங்கிள். இந்த மாதிரி ஏதோ ஒரு பாலிகன், நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு பாலிகன் வந்து, பாலிகன் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்கிறத பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது பாலிகன். இது வந்து பென்டகன், ஆக்டகன், நானோகன் அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்டீரியர் ஆங்கிள் வந்து 150 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பாலிகனுக்கு எத்தனை சைடு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 2n - 4 n - 2/n into 180 equal to ஈச் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 150. ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவில் என்னோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஈச் இன்டீரியர் ஆங்கிள் ஓட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா n - 2/n into 180. ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 360 degree by n. அடுத்து sum of exterior angle. sum of exterior angle வந்து எப்பயுமே வந்து 360 டிகிரியா இருக்கும். sum of interior angle equal to n - 2 into 180. clear? இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, sum of interior angle, each interior angle, each exterior angle, sum of exterior angle. இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இந்த ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஈச் இன்டீரியர் ஆங்கிள் ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி n வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு n தானே தெரியாது, அதனால் ஸோ n - 2 into 180 equal to 150 என்ன? இப்போ 150 5 6 வருமா? ஸோ அப்போ 6n - 12 equal to 5n and then 6n - 5n equal to 12 and n equal to 12.
ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸுங்கிறது வந்து 12. அந்த பாலிகனுக்கு வந்து 12 சைடு இருக்கு. ஓகேங்களா, 12 சைடு, அதோட இன்டீரியர் ஆங்கிளுங்கிறது வந்து 150 டிகிரி. ஸோ இந்த ஃபார்முலா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து, டெலிஃபோன் பில் காஸ்ட் ₹11 for 2 minutes 30 seconds. What is the cost for 3 minutes 20 seconds? ஸோ ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசுகிறாருங்க, 2 நிமிஷம் 30 செகண்ட் பேசுகிறாரு. அவருக்கான பில் பார்த்தோம்னா ₹11 பில் போடுறாங்க. இதுவே அவர் 3 நிமிஷம் 20 செகண்ட் ஃபோனில் பேசியிருந்தாருன்னா அவருக்கான பில் அமௌண்ட் என்ன? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த 2 minutes 30 seconds அப்படிங்கிறது வந்து ஃப்ராக்ஷனாக எழுதி பார்க்கலாம். இந்த 2 minutes 30 second அப்படிங்கிறது வந்து 2 30 second by 60 second, 2 1/2 எழுதலாமா? அதே மாதிரி 3 minutes 20 second, 3 20/60 equal to 3 1/3 எழுத முடியுமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 11 rupeesக்கு just a minute. So 2 minute of a second பேசினா அவனுக்கு வந்து ₹11 வருது. அப்போ ஒரு செகண்ட் பேசினானா, ஓகேங்களா, 1 minute, மினிட்டுக்கு தானே எழுதுகிறோம், ஓகேங்களா, 1 minute பேசினானா 11/2 போடலாமா? இப்போ நம்ம எத்தனை நிமிஷத்துக்கு கண்டுபிடிக்க வேணும்? 3 1/3 into 3 1/3. ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லாம் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். 11 5/2 into 10/3. ஸோ 11 into 10 into 2 by 5 into 3. கரெக்டுங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாம், 2 வரும். அண்ட் தென் மேலே வந்து 2 2 4, 4 into 11 44/3. ஸோ ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ணோம்னா 14.6. ஸோ அவனோட அமௌண்ட் எவ்வளோ வரும்? 3 நிமிஷம் 20 செகண்ட் பேசினானா ₹14.60 பில் ஆகும். ஓகேங்களா, ₹16.60. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.